السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. اللهم لك الحمد ولك الشكر. الحمد لله. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه الأجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: إذا كان ليلة النصف شعبان ونادى مناد إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. மேலும் சாதியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவற்றுமாக என்று கூறி துவா செய்வனாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபான் மாதத்தில் 15வது இந்த நாளிலே நாம் அமைந்து கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் பேசுகின்றான். இந்த மாதத்திலே நம்மளுடைய பாவங்களை அனைத்தும் மன்னித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நல்லவர்கள், சாலிஹான மனிதர்கள் இந்த இரவில் என்ன செஞ்சார்கள்? இபாதுகளை கொண்டு அவர்கள் கழித்து கொண்டார்கள். ஹதீஸ்லே வரும், ஹதீஸ்லே சொல்லப்படுகிறது. அல்லமா பைஹகி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஷாபான் மாதத்திலே 15வது அந்த நாள் பராத்துடைய இரவு, இதா கான லைலத்துல் நிஸ்ஃபுன் ஷாபான் பனாத முனாதீன். ஒரு வானவர், ஒரு மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்னா ஒரு சத்தம் இடுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் யாராவது இருக்கிறீர்களா? என்னிடத்தில் கேளுங்கள், மஹஃபிர் லஹு, நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை அனைத்தும் மன்னித்திருக்கிறான். இமாம் பைஹகி பதிலளித்தார்கள். அவர் இந்த கருத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். ஒரு மனிதன் அவன் செய்கின்ற அந்த வாழ்க்கையில் முழுவதும் பாவங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய இந்த நாளிலே அவர்கள் அனைத்து பாவங்களும் மன்னிப்பும் மன்னிக்கப்பட்டவனாக அவன் மாறுகிறான். இதைவிட பெரிய பாக்கியம் வேறு எதுவும் இல்லையே. அப்ப நம்ம கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று கேட்பதில்லை. அவர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு அவர்கள் கேட்க வேண்டும். அவர்கள் பாவ மன்னிப்பு அவர்களை கேட்டுவிட்டால் அவர்கள் கஷ்டங்களை அனைத்து நீங்கிவிடும். அப்ப இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனிதன் வந்து கேட்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி வறுமை எனக்கு இருக்கு, அதை நீங்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்க வறுமையை நீங்கிடும். இன்னொரு நபர் வந்து கேட்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுங்க.
பாவ மன்னிப்பு கேளுங்க, எல்லாம் நீங்கி விடும். நான் என்னோட சொந்த கருத்தை நான் சொல்லலப்பா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் என்னோட சொந்த கருத்தை நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்றாங்க, இந்த விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அப்ப நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். ரப்பி ஹப்லி மின சாலிஹீன், சாலிஹான ஒரு குழந்தையை எங்களுக்கு கொடுத்து விடையா ரப்பே என்று அவர்கள் துவா செய்தார்கள். இப்ப நபிமார்கள் கேட்டார்கள், குழந்தைகள் இல்லாமல் என்னை தனித்தவனாக ஆக்கிவிடாதே, வாரிசை கொடுக்கக்கூடிய சிறந்தவனாக நீ இருக்கிறாய், எனக்கு சாலிகான குழந்தைய எங்களை கூட யாரப்பே தனிமையாக ஆக்கி விடாதே என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னாங்க, நான் சொன்னது என்னுடைய கருத்து, என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த கருத்து. அப்ப ஒரு ஆணை நாம் பார்க்கும் பொழுது பார்வை வேறு, அந்த இல்முடைய பார்வைகளும் வேறு, குர்ஆனுடைய வெளிப்பகமும் உள்பகமும் பார்க்கக்கூடிய பார்வை வேறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த நாளில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய பாவங்களை எண்ணத்துல மன்னித்து விடுகிறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப குர்ஆனுடைய கருத்து நம்ம சொல்கிறோம், நம்ம அந்த குர்ஆனை நம்ம அர்த்த வைக்கிறோம், அது தவறாக நாம அந்த கருத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த நபர் நரகத்தை போயிருவாரு அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனோ ஹதீஸோ நம்ம தவறாக ஒரு அர்த்தம் வச்சுட்டா, ஒரு விளக்கமா வேற ஏதோ நம்ம விளக்கி சொல்லிட்டான்னு கூட நம்ம நரகத்தை போயிருவோம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாரு. அப்ப இதை ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம இல்முக்கு நிறைய இல்மு கற்று அது தேர்ச்சி பெற்று நம்ம இருக்கணும். அந்த தேர்ச்சி பெற்ற அந்த இல்மு, இலக்கணம், இலக்கியம், நஹு, சர்ஃபு, இது போன்ற இல்முகளை அதிகமாக என்ன செய்யணும், கிட்டத்தட்ட 17-18 வகையான இல்முகளை தேர்ச்சி பெற்றதாக தான் இருக்க வேண்டும். அப்பதான் குர்ஆனின் பொருளை என்ன செய்ய வேண்டும், எழுத முடியும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னோட சொந்த கருத்து இல்லப்பா, அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்றான். உனக்கு கஷ்டம் வருகிறதா, வறுமை இருக்கா, குழந்தை பாக்கி இல்லையா, இஸ்திக்பார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் மன்னிக்கிறான், உங்களுடைய கஷ்டத்தை நீக்குகிறான், வறுமையை நீக்குகிறான், குழந்தை பாக்கியத்தை குடிக்கிறான் என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை பற்றியும் சொல்லும் போது அவங்க மிக ஒரு பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டவராக நினைச்சாரி இருக்கிறார். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியின் பக்கம் சொல்லுகிறான், நீங்கள் மக்களிடத்தில் கூறுங்கள், இஸ்தக்ஃபிருல்லாஹு ரப்பஹு அஸ்தக்ஃபிருல்லாஹ், ரப்பின் பக்கம் பாவம் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். இன்னஹு கான கஃபாரா, மன்னிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன், மன்னிப்பதற்கு ஆற்றமுள்ளவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். யுர்சிலு ஸமா வல் மிக்தாரா, அந்த சமுதாயத்தின் பக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வறண்டு போன அந்த பூமி, இலைகள் காய்ந்து அந்த இலைகள் விழுகிறது, மரங்கள் எல்லாம் வாடி போகுது. அப்ப அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், இஸ்தக்ஃபிருல்லாஹ்,
நீ பாவ மன்னிப்பு கேளுங்கள், பரக்கத்தும் வானத்திலிருந்து மலைகளை இறக்கி வறண்டு போன அந்த பூமியை தண்ணீரை கொண்டு பரக்கத்தும் நசீபையும் நான் கொடுத்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப யும்திக்கும் பி அம்வால், வறுமையா பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வத்தையும் பணத்தையும் கொடுக்கிறான். அப்ப நம்மளோட அறிவை சொல்லுவதில்ல, என்னோட கருத்து சொந்த கருத்து கிடையாது, இது அல்லாஹ் சொல்கிறான். முதல் வானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் வானத்திலே இறங்கி, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்னிடத்தில் கேளுங்கள், நான் எல்லாம் கொடுக்கிறேன். அல்லாஹ் பேசக்கூடிய நாள் இந்த பராத்துடைய நாள். அப்ப நம்மளுடைய பாவ மன்னிப்பு பெற்று நம்மளோட உள்ளங்கள் சுத்தமாக ஆகக்கூடிய நாளும் இந்த பராத்துடைய நாளாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் 1000 மாதம் சிறந்த லைலத்துல் கத்ர் அந்த நாளில நம்ம சொல்லுகின்றோம். அதுக்கடுத்து சொல்றாங்க, அதுக்கடுத்து சிறந்த ஒரு நாள் என்று சொன்னால் சாபானுடைய இந்த 15வது நாள் பராத்துடைய நாள் என்று சொன்னார்கள். அப்ப ஒரு வாரத்திலே முக்கியமான சிறந்த நாள் எது அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய அந்த காலில் சுபு நேரம் என்று சொன்னார்கள். ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். என்னோட சொந்த கருத்து இல்லப்பா, இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்ன அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் முபாரகா, லைலத்துல் கத்ர் அன்னைக்கு பரக்கத்து இறங்கக்கூடிய அது லைலத்துல் கத்ர், அந்த இரவிலே பரக்கத்து இறங்குன்னு பார்க்கின்றோம். ஆனா இன்ன அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் முபாரகா, இந்த இடத்துல சொல்லும் போது சாபானுடைய மாதம் 15வது நாள் பராத்துடைய நாளே சொல்லப்படுகிறது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்மளுடைய கலாகதிரும் நம்மளுடைய கலாக்கதிர் எழுதக்கூடிய நாளும் என்னது? இந்த பராத்துடைய இந்த நாளில் தான். அந்த மனிதன் எப்போ அவர்கள் பிறப்பார்கள், எப்ப இறப்பார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா இருக்காதா, அவர்களுக்கு வறுமை இருக்குமா இருக்காதா, இப்படிப்பட்ட தீர்மானிக்கக்கூடிய நாள் இந்த பராத்துடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க, இந்த இரவிலே சில பேர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் மன்னிப்பு கிடையாது என்று சொன்னாங்க. ஏன்னா அவர்கள் அதிகமா பொறாமை கொண்டவராக இருக்கிறாரு, அவர் ஒரு உறவுகளை என்ன செய்ய பிரிக்கக்கூடியவராக இருக்கிறாரு, அவர்கள் போதையிலே கொண்டு அவர்கள் மூழ்கி இருக்கிறாரு, அதனால அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த பராத்தோட இந்த நாளிலே மஹ்ரிபுக்கு அடுத்து 3 யாசின்களும் திக்ருகளும் இது போன்ற அமல்களை நாம் செய்கின்றோம். விசேஷமாக இருக்கக்கூடிய இந்த பராத்துடைய நாளிலே பாவ மன்னிப்பு படக்கூடிய சுத்தமான உள்ளமாக ஆகக்கூடிய இந்த நாளிலே நாம் அமைந்து கொண்டிருக்கிறோம். அப்ப
கபருக்கு சென்று ஜியாரத்து செய்வார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கி சொல்லக்கூடிய அந்த இடத்துல மஸ்ஜிதுல் நபவி அந்த இடத்துல நின்று அவர்கள் துவா செய்வார்கள். ஜன்னத்துல் பக்கில சஹாபாக்கள் இருப்பாரு. அவருக்கான என்ன செய்வார்கள் சொன்னா பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரவு நேரத்துல என்ன ரசூலுல்லாஹ்வை காணமே என்று ஒரு பதட்டத்தோட இருந்துச்சுன்னா வெளியே வராங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சு கொண்டே இருக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்ப்பார்கள். அப்ப கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் இந்த இடத்துல இருந்து நான் சஹாபாக்களுக்காண்டி நினைச்சேன் துவா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமான இந்த நாளிலே நம்மளுடைய உள்ளங்கள் சுத்தப்படுத்தி பாவமே இல்லாத ஒரு மனிதனாக ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு நசீபும் தரக்கூடிய நாளும் இந்த பராத்துடைய நாளாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முழுமையாக அமல் செய்து நம்மளுடைய பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட்டதாக ஆகிவிடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லஹு ரஹ்மான் ஆக்கி தந்தொரு புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.